ஹாய் கைஸ், நம்ம தமிழ் பேச்சு நட்டோஷிப்புடன் எபிசோட் 280 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னொருத்தன் இருக்கான். ரெஜிமெண்ட்ல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. நம்ம ஆட்களை மர்மமான முறையில யாரோ தாக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாரு என்னன்னு தெரியாததுனால கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க என்ன நடக்குது? நைட் அவங்க தாக்க வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒவ்வொரு கேம்ப்லயும் சென்சரி நிஞ்சாவை போட்டிருக்கோம், ஆட்களையும் அதிகப்படுத்தி இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் எதிரிகளை கண்டுபிடிக்க முடியல? ஒருவேளை இது விஷயமா மெடிக்கல் காப்ஸ் இப்போ என்ன நிலைமையில இருக்காங்க? எல்லாருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பிசிக்கலா யாரோ தாக்கிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து யாரோ ஒரு வகையான கெஞ்சிட்சுவை பயன்படுத்துறாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. ஹிட்டாச்சி இல்ல, ஒரு நிமிஷம். மெடிக்கல் காப்ஸ் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அந்த எதிரி யாருன்னு தெரியுமா? ஒயிட் ஜெட்சு அலைடு ஷினோபி ஃபோர்சஸ் மாதிரியே உள்ள நுழைஞ்சிருக்கான். அவனால சக்கராவையும் போலியாக்க முடிஞ்சிருக்கு. இப்பதான் பகல்ல சண்டை போடும் போது நம்ம ஷினோபியோட சக்கராவை அவன் ஒருவேளை உறிஞ்சிருந்தான்னா அவங்கள மாதிரியே ஒயிட் ஜெட்சுவால மாற முடியும். சொல்லுங்க ஷிகாகு, இப்ப நம்ம என்ன பண்றது? அவரே மண்டை சூடாகிட்டானா? பிரிச்சு பார்த்து சண்டை போட முடியும். வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னா ஆட்களையும் நேரத்தையும் சேர்த்து நம்ம அதிக அளவுல இழக்க வேண்டியது இருக்கும். கடைசியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தின் பேர்னாலேயே கொன்னுப்பாங்க. திறமை இதுதானா? பகல் நேரத்துல அவங்க சண்டை போடுறதுக்கான காரணமே ராத்திரியில இப்படி ஒரு தாக்குதல விடுக்கதானா? இதுதான் எதிரியோட உண்மையான நோக்கமா? நம்மள சுத்தி எதிரிங்க யாரும் இல்ல. நல்லது. ஆனா எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. புரியுது சார். சுத்தி எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. என்ன கெட்ட போட்டா சுத்தமா தெரியாது. நில்லுங்க. யார் நீங்க? நானும் ஒரு அலைதான். என் பேரு குரோட்சுச்சி. ஸ்டோன் செகண்ட் கம்பெனியை சேர்ந்தவர். நான் உங்க கைதி கிட்ட பேச வந்திருக்கேன். இனி நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஓய்வெடு. ரொம்ப நன்றி. எதை பத்தி யோசிக்காதீங்க. நல்லா ஓய்வெடுங்க, அவன் பாத்துப்பான். ரொம்ப நல்லது. ஐயோ, ரிலீஸ் பண்ணிட போறாங்க. அதான் டவுட்டா இருக்குது எனக்கு. நான் பார்த்தாலே வெறுப்பின் உச்சத்துல திரும்ப திரும்ப இருக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா இப்ப எனக்கு வேற வழியும் இல்ல. லைட்னிங் ஸ்டைலா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால இந்த லைட்னிங் ஸ்டைல தடுத்து நிறுத்த முடியல. தைதரா, தைதரா, என் பேரை சொல்லி என்ன கூப்பிடாத, கேட்கவே சகிக்கல. நான் தான் ஜெட்சு. நீ இங்க என்ன பண்ற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காரணத்துக்காகவே நான் உன்னை இங்கிருந்து விடுவிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி. என்ன உடனே காப்பாத்து. சீக்கிரம். இதோ எடுத்துடுற, கொஞ்சம் பொறுத்துக்க. அவன் நிஜமாவே அதுக்குள்ளதான் இருக்காங்க. என்ன பண்றாங்க? தெய்தரான்னா உயிரோட தான் இருக்கீங்களா? இல்லம்மா, செத்து போயிட்டேன். நான் உங்களோட பழகினதுனாலதான் என்ன இங்க அனுப்புனாங்க. ஆனா உங்களை காப்பாத்துறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு தான் உங்க உதவி வேணும். செத்துவான் போய் நல்லா என்ன சொல்லுவான்? அவ தைதராவ விசாரிக்க வந்திருக்கா. கபுட்டோ யாகுஷி இப்ப எங்க இருக்கான்? அதெல்லாம் தெரியும். அதை கேட்டனே சொல்லிடுவான். உன்கிட்ட சொல்லணும். இங்க பாருங்கண்ணா, கபுட்டோ உங்களை உயிரோட கூட்டிட்டு வந்ததே உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். இறந்ததுக்கு அப்புறமா அது பழசெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நல்ல விஷயத்துக்கு பயன்படலாம்ல. சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த அற்புதமான கலையை வெளிப்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்பை கபூட்டோ தான் எனக்கு கொடுத்தான். சரி, அப்ப சாஸ்கே எங்க இருக்கானாச்சும் சொல்லுங்க. என்னது சாஸ்கேவா? அவனும் மறுபடியும் உயிரோட வந்துட்டானா என்ன? சாஸ்கே முதல்ல எங்க செத்தான்? எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. இடி விழுந்த மாதிரி இருக்குமே. அவனை கொன்னதே நான் தான். ஆனா நீங்க செத்த பிறகு நான் அவனை பார்த்தேன். உயிரோட இருந்த சாஸ்கே ரைகாகேவையும் மத்தவங்களையும் எதிர்த்தது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு.
இது நான் செத்தே போயிருக்கலாம்னு தோணுது அவனுக்கு. எழுந்து திரும்ப என்ன நரகத்துக்கு போறீங்க. அற்புதம். பிறகு அகாட்சுகில சேர்ந்தவன் ஆலைட் ஷினோபி ஃபோர்ஸஸோட எதிரியாவே மாறிட்டான். என்னது அவன் இப்ப அகாட்ஸ்கில இருக்கானா? இடி மேல இடி. ஆமான்னு நினைக்கிறேன். அவன் உயிரோட இருக்கிறதே என்னால நம்ப முடியல. ஆனா இப்ப அவன் அகாட்ஸ்கில இருக்கானா? ஏதாவது என்கிட்ட உளறியா? இந்த மரணமே உன் இடத்துல இப்ப அவன் தான்டா இருக்கிறான். கதையா மாத்த போதே. இப்படி ஒரு செயலை எவனும் பார்த்திருக்க மாட்டான். இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் இது பெரிய தழும்பா மாறும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்காத பேரும் புகழும் எனக்கு எல்லாம் கிடைக்கும். வீணா போச்சு. நீ பயப்படுவ, நடுங்குவ. உன் கண்ணு முன்னாடி உன் சாவு வந்து நிக்கும். உன்னால என்னை எதிர்க்கவே முடியாது. எவ்வளவு வேணுமோ இப்பவே அழுதுக்க. ஏன்னா என்னோட கலை என்னோட கலையில எவனாலையும் தப்பிக்க முடியாது. பாம்புல இருந்தே தப்பிச்சிட்டானா? அவன் தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஐயோ, அவன் உயிரோட தான் இருக்கான். ஏன்னா நான் என்னோட அல்டிமேட் ஆர்ட்டை பயன்படுத்தினேன். அதை யாருமே இங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. ஐயோ, இவன் வேற அது என்ன சொன்னாரு. அசிங்கப்படுத்துறான். என்னால நம்பவே முடியல. அவன் அதை பார்த்து பயப்படலையா? செத்துரு போன கூட நம்பலையா? உயிரை காப்பாத்திக்க ஓடல. நான் பொய் சொல்லியிருந்தா கூட இவனே போயிருப்பான்னு நினைக்கிறேன். நினைச்சேன். எர்த் ஸ்டைலால லைட்னிங்க தாங்க முடியாது. அத நான் பயன்படுத்தினா லைட்னிங் பிளேட் கண்டிப்பா உன் பாம்ப செதச்சிரும். காலம் எப்படி எல்லாம் விளையாடுதுல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சாஸ்கே. இதுக்கப்புறம் உன்னோட லைட்னிங் ஸ்டைல வச்சு நீ என்ன எதுவுமே பண்ண முடியாது. இனிமே அடங்கவே மாட்டாங்க. கமாண்டர் மிஃப்யூனே, புது தகவல் வந்திருக்கு. மாறு விஷயத்துல நம்ம குழுக்குள்ளேயே இறங்கி நம்ம ஆட்கள் எல்லாரையும் ஒருத்தன் கொண்டுகிட்டு இருக்கான். எல்லா கம்பெனிஸும் இந்த அவலத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனில யாராவது அப்படி நுழைஞ்சிருக்காங்களா? இப்ப வரைக்குமே யாருமே அந்த மாதிரி வரல. சரி, நீங்க சொன்னதை நான் சொல்லிடுறேன். சார், ஹிடன் ஸ்டோனோட செப்பட்டு தானே சொன்னான், அப்படியே சொல்லிட்டாரு. அவ எதிரியா இருப்பான்னு எனக்கு தோணல. அண்ணா, கேக்குதா இல்லையா உங்களுக்கு? அண்ணான்னு கூப்பிடுறது நல்லது. நல்லா இருக்கு. ஆமா. நான் இதை சும்மாவே விட மாட்டேன். இதை திறந்து விடுங்க, நான் அவரை பார்க்கணும். அவன் கொலை வெறியில இருக்கிறான். கண்டிப்பா இதை திறக்கணுமா? ஹேய் சார், மவுண்டேன். தெரியாது. மவுண்டேன்னு சொன்னேன். கோடு எடுப்பா. உயரமா இருக்கும். என்னடா இது இப்படி? சாமுராய், இவன் கூட காமெடிலாம் பண்றாரா? இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது. கடவுளே. இது அந்த ஜெட்ஸு. என்ன? அவங்க உன்னோட சக்கரவை உரிவாங்க. என் பேரு இது. ஜடகரை சேர்ந்து ஜெட்ஸோ ஏதோ ஆயிட்டுக்கிறான். உண்மையான கலைனா அது என்னோடது மட்டும்தான். போச்சு. சிறப்பா செஞ்ச தைதரா. ஆனா எப்படி லைட்னிங் ஸ்டைல உன்னோட எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல ஏன் தகர்க்கல? அந்த பால் எல்லாம் அவன் லைட்னிங்க தடுத்துட்டான். ஆனா அது எப்படி அந்த பப்பட்குள்ள போச்சு? அதுக்கு காரணம் நான் தான். ஜெட்ஸ், சொல்லு. இங்க இருந்து கிளம்பலாம். ஏதோ சொல்ல வர மாதிரி. அடடா, செத்த பிறகு எல்லாரையும் சாவடிக்கிறானே இவன். எல்லாரும் கேளுங்க. இதாம உசு பேத்தி விட்டவனை இன்னும் வெறியாகிட்ட. நண்பன் கூட உடனடியா அவனை பிடிச்சாகணும். என்னாச்சு? சார், இந்த தவற மொத்தத்துக்கும் நானே பொறுப்பெடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. போய் முதல்ல அவனை பிடிங்க. இதோ போறேன். எதுக்காக நம்ம இப்ப ஓடிட்டு இருக்கோம்? அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம்ல. இப்ப அதெல்லாம் முடியாது. என்னோட டிட்டோனேட்டிங் கிளைம் முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்ப அது அதிகமா தேவைப்படுது. அவங்க வந்துட்டு இருக்காங்க. என்ன விடியா போட்டிருப்பானே. என் வழியில இருந்து நகருங்க. இங்கேயும் வந்துட்டானுங்க. சரியா போச்சு. நீ எப்பவும் போல எப்பவும் வீக்கா தான் இருக்க. நான் இப்படி வீக்கா இருந்தாதான் அவங்கள சமாளிக்க முடியும். அந்த சீல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டியா? கபூட்டோ, நீயா? வழக்கம் போல நான் உன்னை இங்க கொண்டு வந்துருவேன். என்னது இது? என்னோட அல்டிமேட் ஆர்ட்டுக்கான பலனே இல்லாம போயிடுச்சு. நான் இப்படியே இறக்க விரும்பல. அதை நான் கண்டிப்பா சரி செய்வேன். இப்ப என்ன அவங்க கூட சண்டை போட போறியா? என்னோட அல்டிமேட் ஆர்ட்டை நான் சரி செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏண்டா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? உன்னை கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு இப்போ உன்னை பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. 2 பேரும் வந்துட்டியா தல? அது ஏன் தான் புரியல. நீ தப்பிச்சு போ, நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன். நீ போய் அவங்க கதையை இப்பவே முடிச்சிரு. இப்ப பாரு, ஹிடன் ஃப்ராஸ்ட் ஜூட்ஸ்.
என்னென்னமோ பண்றாரு திடீர்னு. என்னது இது? அவன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? சாமுராய் தலைவர் தான் வேற level. எப்படிதான் அவன் போயிட்டான். சொதப்பிடுச்சு. மறைஞ்சா இருந்தா கூட கண்டுபிடிச்சிடறாரு இவரு. கமாண்டர் மிஃபூனே, அவங்க எல்லாரும் இந்த பக்கம் தான் போனாங்க. வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இப்படி ஓடிட்டே இருக்க போறோம்? உடனடியா எனக்கு கிளே வேணும். மண்ணோட கிளே கலந்திருக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும். நீ கவலையை விடு, அதை நான் பாத்துக்கிறேன். இன்னும் எவ்வளவு வேணுமோ நீ சண்டை போட்டுக்கோ தேவரா. உன்னை ஃப்ரீயா விடுறதும் நல்லாதான் இருக்கு. அதே சமயம் எனக்கும் பர்சனலா வேலை இருக்கு. தேதரா டெட்டனேட்டிங் கிளேயை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிச்சிடணும். இல்லைன்னா நமக்கு தான் அது ஆபத்து. ஓமோய் தான் அப்ப அந்த லைட்னிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோஷன் தடுத்தது. ஆனா இப்ப அவன் வேற கம்பெனிக்கு போயிருக்கான். இங்க யாராவது லைட்னிங்க பயன்படுத்துவீங்களா? 5வது கம்பெனி 2ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாமுராய் வாள்களை கொண்டவங்க. அதனால இப்போதைக்கு சென்சரி, சீலிங் அப்புறம் இன்டர்னல் சப்போர்ட் மட்டும் தான் இங்க கிடைக்கும். கேப்டன் மிஃபூனே, என்னால லைட்னிங் ஸ்டைலை பயன்படுத்த முடியும். நல்லது. இங்கதான் நிக்கிறான். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க தைதரா. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இருப்பா பேசவே வேணாமா? எனக்கு இவ்வளவு கிளே தான் கிடைச்சிருக்கு. வேலைக்கு போங்க. அதெல்லாம் தடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிரிக்கிறானே அப்ப எடுத்துட்டான். பாவி, அது வாங்க. கண்ணி வெடி. குதிங்க. செட் பண்ணி வச்சு என்னை யாராலையும் அசைக்க முடியாது. அசைச்சிட்டாங்களா? அசால்ட்டா போறான் திரும்பி அவன் பாட்டுக்கு. இத புடி. ஓ கீழே பாஸ் பண்ற இடத்துக்கு என்னோட கலையை பார்க்க தயாரா? கட்டி வச்சாடா அவன். அவர் இப்ப வெடிச்சு செதற போறாரு. எக்ஸ்ப்ளோஷன். நிறுத்தாம லைட்னிங்க செலுத்திக்கிட்டே இருங்க. அதீத லைட்னிங் ஸ்டைலால தான் இதை தடுக்க முடியும். எத்தவாயா என்னதான் பண்ண முடியும்? லார்ட் மிஃபூனே, ஓடுங்கயா. பிளாஸ்ட். ஹாய், வெல்கம் பேக். ஆமா, இங்க என்ன நடக்குது? உன் உடம்பு சாகா வரம் பெற்றதுங்கிறத மறந்துட்டியா என்ன? ஒரு வகையில நீ இப்போ நடமாடக்கூடிய டிட்டோனேட்டிங் கிளே பாம்புக்கு சமம். இத பத்தி நினைச்சாலே எனக்கு ஒரே அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. ஏன் அப்படி? கலைங்கிறது லட்சத்துல ஒன்னாதான் இருக்கணும். அப்பதான் அதுக்கான மரியாதை கிடைக்கும். ஆனா இந்த உடம்பு சுத்தமா சாகாது. நான் நினைச்ச அந்த அல்டிமேட் ஆர்ட் செய்யறதுக்கான வேற வழியை கண்டுபிடிக்கிறேன். விஷயத்துல தானே உன் மேல மரியாதை வருது. நீ பண்றது நிச்சயமா சரியே கிடையாது. லார்ட் மிஃபூனே, எங்க இருக்கீங்க? லார்ட் மிஃபூனே, அவன் வெடிச்சதுனால உருவான குழியில பதுங்கறதுக்கு போதுமான அளவுக்கு இடம் இருக்கு. இதுக்கப்புறம் அவன் அடிக்கிற அடி கண்டிப்பா பெரிய அடியா தான் இருக்கும்னு தோணுது. சீக்கிரமே ஏதாவது யோசிங்க. இன்சுலேஷன் மூலமா லைட்னிங்ல இருந்து அவன் தப்பிக்கிறது தடுக்கலாம். ஆனா அதை பண்ற அளவுக்கு இவர் ஸ்ட்ராங் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடிஞ்சதை பண்ண. அவங்க எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு. துணைக்கு வேணும்னா நான் ஆளை வர சொல்லவா? அவங்க வர வரைக்கும் காத்திருக்கலாம் டைம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற ஆட்களை வச்சு நம்ம பாத்துக்கலாம். அவன் திரும்ப சாஸ்கியை கொல்ற வரைக்கும் போக மாட்டான்னுவான். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் விருப்பப்படுற மாதிரி என்னோட உடம்பு எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சாசுரி இருந்திருந்தானா இந்நேரம் ஏதாவது யோசனை சொல்லியிருப்பான்.
ஆனா இப்ப அவனும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் தனியா இருக்கேன். ஒரு கலைஞனுக்கு அவனோட தனிமை தான் அவனுக்கான பலம். எல்லா கன்னிவெடிகளையும் புதைச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு. டோபி அமைச்சிருங்க கலை அடையணும்னா அவ்வளவு குளு குளுன்னு சுலபமா இருக்கும். நினைக்காத. அது முக்கியமா நான் சொல்ற இந்த அல்டிமேட் ஆர்ட். என்ன பண்றீங்க? ஐயோ எப்படி இவன் கரெக்டா இங்க வந்தான்? சாஸ்கே, நிஜமாவே அது நீதானா? வந்துட்டான். எப்படா அது? நீதானா அது? சாஸ்கே, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? முதல்ல நருட்டோ எங்கன்னு சொல்லு. இன்னும் அதுல இருந்து வெளியே வரல. இப்ப நான் தானே முன்னாடி இருக்கேன். நான் கேட்டதுக்கான பதில சொல்லு. எனக்கு இப்ப அவன் தான் முக்கியம். தயவு செஞ்சு அந்த கதையை ஆரம்பிக்காத. முதல்ல உன்னோட அண்ணன் இப்ப நருட்டோ. என்னெல்லாம் பார்த்தா உனக்கு ஒரு ஆளா கிடையாது. சாஸ்கே, அவங்க வந்துட்டாங்க. ஜாக்கிரதை. சாஸ்கே, மதிக்கவே இல்ல. நிஜமாவே சாஸ்கே தான். அது எப்படி கரெக்டா உன்னால தப்பிக்க முடியாது. தைதரோ விடு. Sasuke, seem different? இந்த முறை உன்னோட உயிர் எடுக்கும் போது பயம் நான் என்னன்னு காட்டுறேன். உண்மையான பயத்தை காட்டி உன் முகத்துல இருக்கிற அந்த தைரியத்தை சதைக்க போறேன். செத்தமையாவது நடிகாண்டா. அந்த ஆத்ம திருப்தியா போயிடும். உன்னை பார்த்துட்டேன். அங்கதானே பார்த்ததுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. லைட்னிங் ஸ்டைலை விட உன் திறமை மேல இருக்கிற சந்தேகம் தான் உன்னை கொல்ல போகுது. ஓ ஓ குரோட்சுச்சி, வெச்சும் சென்ஸ் பண்ணலையா? அது அதங்க செம்ம டிராபி தானா. இவர்கிட்ட வேலைக்கே ஆகல. எது வீக்னஸும் கரெக்டா இதை பிடிச்சி பண்ணாங்க. Nice sword you got there, but it cannot stop my art. Samurai don't use lightning style. அவன்கிட்ட அந்த கட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். It's a storage cell. Seems to come in quite handy. அது எத்தனை வந்துட்டாரு. Too bad it doesn't work. நீங்க வத்தி போன நதியோட நிலத்துல தான் நின்னுட்டு இருக்கீங்க. வாளால அதுல சொருக முடியாது. லைட்னிங் ஸ்டைல் அதுல டிஸ்சார்ஜ் ஆகாது. கரெக்டா ட்ராப் பண்ணி கொண்டு வந்துக்கிறப்போ அப்போ வச்சு நிறுத்தமாயே நீயும் சாஸ்கே விஷயத்துல வீக் ஆகிறியல. பாவண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா வெளியே தூக்கி உள்ள போட்டேன். அவ்வளோதான். நல்லா இருக்கிறியா? ஒரு வழியா முடிஞ்சது. உண்மையான சாஸ்கே எங்கன்னு இப்ப வச்சு சொல்லுங்க. பாவம் அவன். ஜீவனை நான் சும்மா விட மாட்டேன். சாஸ்கே மாதிரி நடிச்சிக்க என்ன ஏமாத்திட்டல. தங்கச்சி கூட பார்க்க மாட்டாரு. இந்த வேஷம் சுத்தமா செட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இவரை எவ்வளவுதான் நம்ம விசாரிச்சாலும் இப்படிதான் கத்திட்டே இருப்பாரே தவிர இவர்கிட்ட இருந்து பதில் வராது. வாங்க எல்லாரும் பழையபடி ஃப்ரண்ட் லைனுக்கே போகலாம். ரெஸ்கியூக்கு தகவல் சொல்லிடுங்க. கமாண்டர், அத நீங்க என்கிட்ட கொடுத்துடுறீங்களா? இதுக்கப்புறமும் தப்பிச்சு வந்து மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காதீங்கண்ணா. பாய் பாய். பாய் பாயா. ஐயோ எப்படிதான் திருப்தி பத்தி எப்படிதான் இது நினைப்பேன். நல்லா இருக்கு. இதையே நான் சூப்பர் அல்டிமேட் ஆர்ட்டுக்கான தீமா பயன்படுத்திக்கிறேன். எதை? இந்த முறை நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் நம்புறேன். இவன் தானே அது ஏன் ஒரு மாதிரி பேசுறான். நானே இறந்து போயிருந்தாலும் சரி, என்னோட கலைக்கு என்னைக்குமே சாவே கிடையாது. இந்த எபிசோட் ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சுங்க. நல்லா இருந்தது. எப்பவுமே டைடரா இல்லை டோபி இவங்களால இப்படி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெட்ஸும் அவங்க கூட சேர்ந்துட்டானா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவன் வந்து இங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு அவன் பேச அந்த கோடு வேறு அவர் வேறு வந்து மலை அப்படின்னா அண்ணாமலை அப்படின்னா மவுண்டெயின் அப்படின்னா மவுண்டெயின் பெருசாக இருக்கும். ஏன்னா கோடு எடுக்க ஏறாங்க கூட அது தெரியல. ரொம்ப இன்னசென்ட் மாதிரி அந்த இடத்துல தெரிஞ்சான். இதே ஜெட்ஸுவா அவனை ஒரு மாதிரி பவராகவும் தெரியுது. சம்டைம்ஸ் வந்து
ஒரு மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சு அந்த இடம். ஆனால் ஒரு மாதிரி ஃபன்னா போச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அவனையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் நம்ம டைடாரா டோபி அந்த காம்போ ஒரு வாட்டி ரசிச்சோம் பாருங்க. அந்த மாதிரி இருந்தது இவங்களுதும். நல்லா போச்சுங்க. எனக்கு டைடார் தான் நீ ஃபுல் அல்டிமேட் பண்ணது. டைடாரா கூட யார் இருந்தாலுமே அந்த அந்த பிளேஸை சரி அந்த பர்சனும் சரி ஒரு மாதிரி வேற ஒரு ஜோனுக்கு போயிடுவாங்க. அது பயங்கரமா மாறிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைடாராவை. ப்ளஸ் டைடாரா சாசிக்கு அந்த காம்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மோதல் இவன் அவனுக்கு கண்டாலே அவன் பேரை எடுத்தாலே டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஃபன்னாக இருக்கும். சொல்கிற மாதிரி அந்த ஒயிட் செட்ஸ் அவனுமே ரொம்ப ஜாலி டோனில் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப அப்பாவியாக இருந்தான். அதுவுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இன்னைக்கு பார்க்குறதுக்கு. டைடாரா தாங்க பாவம். அவனும் எவ்வளோ தான் தப்பிச்சு வெளியே வந்து என்னதான் பண்ண திருப்பி தூக்கி உள்ளே போட்டாங்க. அது அந்த பொண்ணு வேற அண்ணான்னு சொன்னது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஆமாம். அப்புறம் அந்த கபட்டோ கூட வந்து திரும்ப அவனை எடுத்துடல. கலையும் டைடாராவும் பிரிக்கவே முடியாது நம்மளால. ஸோ அவன் வந்து அந்த கலையை சரியாக யூஸ் பண்ண முடியலன்னு ஒன்றுத்தையே அது கம்மியாக இருக்குது நான் அதிகப்படுத்த போகிறேன்னு வேற அவன் போகிறான். ஸோ அது பார்க்க கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா கலைன்னா அவனுக்கு அப்படி ஒரு வெறி. ஸோ அது வந்து அவன்கிட்ட இல்லைன்றதை அவன் ரியலைஸ் பண்ணல. அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவனை பார்க்க. நீ ஒன்றும் அப்படி தான்டா இருக்கேன். அந்த ஒரு மரியாதை அந்த கலை கொடுக்குற அந்த மரியாதைனால அவன் மேலே ஒரு மரியாதை கேட்டார். ஆனால் அவனுக்கு சாஸ்கே மேலே ஏன் அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ வெறி அப்படின்னா இட்டாச்சிக்கிட்டேருந்து ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு இட்டாச்சிக்கிட்ட தான் மோதனது ட்ரைனிங் அப்போ. அதாவது வந்து அக்காசுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறப்போ இட்டாச்சி தான் ட்ரைனிங். அது அவனை அழிக்க முடியலன்னு அன்னைக்கு வெறியானா. ஒரு நாள் நான் கலையை காட்டுறேன்டா அவங்கக்கிட்ட உங்கள் உச்சியாக்கலானே ஒன்று பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட மோதனேன். தம்பிக்கிட்ட அதாவது இட்டாச்சி மேலே இருக்க வெறுப்பு இது மொத்தத்தையும் சேர்த்து தான் தம்பிக்கிட்ட இறங்குனது. அதுவும் வேலைக்காகல. அப்பயும் ஒருத்தன் தப்பிச்சிட்டானா அப்படின்றது இன்னும் வெறுப்பு. ஏற்கனவே அவன் கூண்டுக்குள்ள அடைச்சி வெறுப்புல இருக்கிறான். இவன் வேற சும்மா இல்லாமல் சும்மா இருக்கிற சிங்கத்தை சொரிஞ்சு விட்ட மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே இன்னும் வெறி ஆயிட்டான். முதல்ல போய் அவனை கொள்ளனானப்போ என்னடா சாஸ்கே வந்துட்டானே அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சு. எதிர்பார்க்கல அந்த ட்விஸ்ட்டு. அது அவன் வருவா இப்படி ஒரு பிளான் இருக்கலாம் நிஜமா எதிர்பார்க்கல. ஸோ இவன் ஜெட்ஸும் அது சென்ஸ் பண்ணலையா அப்படின்றது. எப்போ இங்கே வந்தான் அது அந்த சக்கரா தெரியும் எதுவும் தெரியல. இவனாலேயே சென்ஸ் பண்ண முடியலையான்னு தெரியல. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கிளவராக இருந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக அந்த வீக்னஸ் அடித்து எடுத்துன்னு போய் அங்கே நிற்க வச்சு அந்த ஹெட் ஸ்டைல் வச்சு அந்த வால் அவன் பூமிக்கு அனுப்பிச்சு இது பண்ணிருந்தான். எப்படி சொன்னான் எர்த்த அமிச்சா பூமிக்கு அனுப்பிச்சிடுமே அந்த மாதிரி அந்த ட்ரிக்கு பண்ணிருந்தான். கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஸ்டோன் இடத்துல நிற்க வச்சு கரெக்டாக அவர் வச்சு பண்ணதும் சாமுங்க. எனக்கு அவர் சாமுராய தலைவர் அவரும் வேறு லெவல் தான். இவனுடைய எந்த வித்தையும் அவர்கிட்ட பாய்ச்சா பழிக்கவே இல்லை. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாரு. அது இது க்ளோக்கில் டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாரு. என்ன பண்ணாலும் விட்டு வேலையாலும் அருமையாக சமாளிச்சு. அதேமாதிரி டைடாரும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட யாருனா இருந்தால் அவனுக்கு தொந்தரவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு தனியாக விடுங்களேன்டா ஏன்டா இந்த டோபி அவனால கூட சேர்க்குறீங்க அப்படின்னா. ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு யாரோ ஒரு துணையை அவன் எதிர்பார்க்குறேன். இப்போ கூட சாஸ்திரி இருந்தால் எனக்கு எதனா அட்வைஸ் பண்ணியிருப்பான், எனக்கு ஏதாவது சொல்லியிருப்பான். ஒரு மாதிரி தனிமையாகுது எனக்கு ஒன்றும் புரியலையப்போ அப்படின்ட்டு திணறான். வேணா டோபி வேணா அனுப்பிச்சுக்கிட்டோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் நீ வந்து இட்டாச்சுக்காக தான் கோவத்தில் வெளியில் தம்பிக்கிட்டே அந்த கோவத்தை காமிக்கிறதுக்கு டைடாரா வந்தான்னு சொன்னல. ஆனால் சாசிக்கு எப்படின்னா அவன் வந்து அவன்கிட்ட கொஞ்சம் திமிரு ஒரு ஆணவம் இருக்குல்ல. அது வந்து டைரக்ட் அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருப்பான். அது மதிக்க மாட்டான் இல்லை ஒரு ஆளே இல்லைன்றது. அது அவனுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு டைடாராவுக்கு. அது ஒரு விஷயம். சாசிக்கை பார்த்தாலே கடுப்பாகிறது. அது இந்த பொண்ணுமே வந்து அந்த அண்ணான்னு சொல்லி பேசும்போது இல்லை என்னமோ அவர் ஒரு பிரதர்கிட்ட பேசுகிற மாதிரி அவளும் வந்து எல்லாத்தையும் சொல்கிறா. உனக்கு இப்படி ஆச்சு தெரியுமா, இது மாதிரி நடந்துச்சு தெரியுமான்ட்டு. அவள் வந்து லீஃப் வில்லேஜ் ஆள் மாதிரியே தெரியல. ஏதோ உண்மையாகவே டைடாரா சிஸ்டர் மாதிரி அப்படி வந்து அவகிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டு பேசிகிட்டு இருந்தா. அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அந்த பொண்ணோட இதுவே. அப்புறம் இங்கே சாசிக்கேவாக மாறினதும் அது எப்படி சாசிக்கே வந்து பேசுவானோ எப்படி இவனை மதிக்க மாட்டோனோ எக்ஸாக்டாக அந்த மாதிரி பேசினாலும் நம்மளால் அது கண்டுபிடிக்கவே முடியல. டைடாராக்கு எது போட்டாங்க வேலைக்காகவும் அதை கரெக்டாக யோசிச்சாங்க. அந்த மூளை அந்த சாம்ராய் இந்த பொண்ணு இவங்களாம் சேர்ந்து அந்த பிளான்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அவள் வந்து சாஸ்கே மாதிரி ஆக்ட் பண்ணல. டைடாராக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணோமோ அதை பண்ணான். ஏன்னா டைடாரோட பழகி இருக்கா ஒரே ஊருன்றதுனால அந்த விஷயம் அவளுக்கு தெரியுது. இவனை என்ன பண்ணால் இவன் ட்ரிகர் ஆவான்ட்டு. அது சாஸ்கேவே எவனாக இருந்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் அவன் ட்ரிகர் ஆகிடுவான். ஸோ அதை யூஸ் பண்ண கரெக்டாக இந்த வேஷத்தில் சாஸ்கே தானே எதிர்பார்க்குறேன். அதே உருவத்தில் வந்து அட்டாக் பண்ண அவன் கரெக்டாக வருவான்னு ட்ரிக் பண்ணான். எல்லாருமே மூளை பயங்கரமாக வேலை செய்யுது. அது எப்படி தான் தெரியல. ஒரு சண்டைன்னு வரப்போ மட்டும் ஆக்ஷனை விட எல்லாருமே மூளை இருக்குது, எல்லாருமே ட்ரிக் பண்ணுறாங்கன்றது தான். அது பயங்கரமாக. உண்மையாகவே டைடாரா ஒரு மாஸ்டர் பீஸுங்க. அந்த ஒரு கேரக்டர் செம்ம யூனிக்கு, ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இப்போது நம்ம வில்லேஜ்லேருந்து யாராவது உயிரோடு எடுத்த ஏன்டா யாராவது அவங்களை திரும்ப எடுத்து இவன் கஷ்டப்படுத்துகிறோம் நம்ம எப்படி நம்ம இட்டாச்சு இவங்களாம் சொன்னோமோ எனக்கு டைடாராவை பார்க்கவும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அவனை ஏன்டா எடுத்து அவன் கலையும் அவனுக்கு ஃபுல்லாக கொடுக்காம அந்த பவரையும் கொடுக்காம ஏன் அவனை கஷ்டப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இப்போ இறந்தப்போ அவன் திருப்தியாக இருந்தான். ஓகே என்னோட ஆர்ட்னால நான் முடிச்சிட்டேன், உச்சியாகவே ஒருத்த நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு இது போயிட்டான். இப்போ அது எழுப்பி திரும்ப இப்போ இவ்வளோ வந்து அந்த உண்மையை சொல்லி இப்போ அந்த ஆத்மா இன்னும் திருப்தி இல்லாமல் அலையிறமே ஆகிப்போச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதோட மீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.